ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, புனித மகதலா மரியாவினுடைய அன்பு நம்பிக்கையாளர்களே, இந்த தவக்காலம் என்று சொன்னாலே தியானங்களும் தவங்களும் ஜபங்களும் ஒருத்தல் வாழ்வும் கிறிஸ்துவ வாழ்வினுடைய மையமாக அடங்கியிருக்கிறது. இந்த தவக்காலத்தில் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரோடு இணைந்து வர முடியுமோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை கேட்டு சொல்லிலும் செயலிலும் கடைபிடிக்கக்கூடிய உன்னத மனிதர்களாக மாற இந்த நாள் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. சாலமோனின் ஞான புத்தகம் அதிகாரம் 16 இறை வார்த்தை 12 இப்படியாய் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, சாலமோனுடைய ஞான புத்தகம் அதிகாரம் 16 இறை வார்த்தை 12 இப்படியாய் சொல்லுகிறது. பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவருடைய சொல்லே எல்லா மனிதர்களுக்கும் நலம் அளிக்கிறது என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் ஏதோ ஒரு நிலையிலே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வரவில்லை, மாறாக ஆண்டவருடைய வார்த்தையினால் நாம் குணம் பெற்று செல்வதற்காக, ஆண்டவருடைய வார்த்தையினால் மட்டுமே நாம் ஆன்ம திருப்தி அடைவதற்காக இந்த தவக்காலத்தினுடைய இந்த புதன்கிழமையிலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய இறை வார்த்தை கேட்பதற்கு இன்னும் நம்முடைய உள்ளத்தை தயார்படுத்த இன்னும் போராட்டத்தோடு இருப்போம், கஷ்டங்களோடு வந்திருப்போம், மன ஆறுதலுக்காய் வந்திருப்போம். இன்னைக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சு கட்டாயமாக இன்னைக்கு எப்படியாவது போக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலே வந்திருப்போம். ஏராளமான வேறு வேறு சிந்தனைகளோடு ஏக்கங்களோடு இந்த ஆலயத்தை நாம் நாடி வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு பச்சிலையோ களிம்போ உன்னை குணப்படுத்தவில்லை, மாறாக என்னுடைய வார்த்தை உனக்கு நலமளிக்கிறது என்று சொல்லுகிறார். அப்பேற்பட்ட இறை வார்த்தை கேட்க நாம் அனைவரும் கண்களை மூடி கடந்து வருவோம். கேட்கும் வார்த்தை இறை வார்த்தையே, பேசும் வார்த்தை இறை வார்த்தையே. கேட்கும் வார்த்தை இறை வார்த்தையே, பேசும் வார்த்தை இறை வார்த்தையே. உயிருக்கு அடைக்கலம் நீர் இருக்க, யாருக்கு அஞ்சி நான் நடுங்க வேண்டும்? உயிருக்கு அடைக்கலம் நீர் இருக்க, யாருக்கு அஞ்சி நான் நடுங்க வேண்டும்? கேட்கும் வார்த்தை இறை வார்த்தையே, பேசும் வார்த்தை இறை வார்த்தையே. எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, நறுமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இறை வார்த்தையை தாகத்தோடு கேட்க வந்திருக்கிற இந்த மக்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ பச்சிலையோ களிம்போ உன்னை குணப்படுத்தவில்லை, மாறாக என்னுடைய வார்த்தையே, நலம் தருகிற வார்த்தையே உன்னை ஆற்றுப்படுத்துகிறது என்று சொன்னீர. கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. போராட்டங்களோடு, உலக கவலைகளோடு, குடும்ப கவலைகளோடு, இன்னும் ஆற்று சிந்தனைகளோடு, ஏராளமான ஏக்கங்களோடு இந்த ஆலயத்தை நாடி தேடி வந்திருக்கிற இந்த மக்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த மக்கள் நினைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் தியானிக்கிற இறை வார்த்தையில நம்பிக்கையோடு தொடர்ந்து போராட இவர்களுக்கு உதவி செய்வீராக. என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலத்தை மறந்து அன்றாடம் சிலுவையை தூக்கி கொண்டு வரட்டும் என்று சொன்னீர. இந்த தவக்காலத்தை புண்ணிய காலமாக, பரிசுத்த காலமாக எங்களுக்கு நீர் கொடையாய் கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக நீர் சிலுவையிலே உயிரை நீர் எங்களுக்காக தியாகம் செய்தீர். ஆம் ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுடைய பாவங்களை நாங்கள் நினைத்து மனம் வருந்தி எங்களுடைய பாவ கழுவாய்களில் இருந்து விடுபட்டு உம்முடைய சிலுவையை தூக்கி வர எங்களுடைய கரங்களையும் கால்களையும் நீர் புனிதப்படுத்துவீராக.
நாங்கள் செய்யக்கூடிய எல்லா புண்ணிய செயல்கள் வழியாகவும், குறிப்பாக இந்த திருப்பலிக்கு இந்த தியானத்திற்கு வந்திருக்கிற இந்த மக்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. யார் யாரெல்லாம் இதை காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா நபரை நீர் ஆவியாரால் நிரப்புவீராக. ஆவியானவரே, இறங்கி வருவீராக. இதோ இந்த மக்கள் மத்தியில விடுதலையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் அமைதியும் எங்களுக்கு நிறைவாய் இந்த நேரத்தில் பொழிவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் மீது நம்பிக்கை வைப்பதுதான் உண்மையான அன்பின் வெளிப்பாடு என்று சொல்லுவார்கள். நாம் யாரெல்லாம் அதிகமாக நம்புகிறோமோ, குடும்பத்திலும் சரி, அல்லது நம்முடைய வேலை செய்யக்கூடிய பணி தலங்களிலும் சரி, அல்லது நட்பு வட்டாரங்களிலும் சரி, எல்லா இடங்களிலுமே நாம் யார் மீதாவது ஒருத்தர் மீது நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு அதிகமான உதவிகளை செய்வோம். அதிகமான ஆழமான அந்த பல்வேறு காரியங்களை அவர்களுக்காக நாம் செய்து கொடுப்பதற்காக நாம் முன்வருவோம். இதுதான் மனிதனுடைய ஒரு இயல்பு. இப்படிதான் அன்புக்குரியவர்களே, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இறைவாக்கினர் எரேமியா இஸ்ராயேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையினுடைய விளிம்பை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அந்த இடத்திலே தன்னுடைய இயலாமையை ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்தினாலும் எரேமியா இறைவாக்கினரை ஆண்டவர் தேர்வு செய்து அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு நம்பிக்கை செய்தியினை வழங்குவதற்கு அனுப்புகிறார். ஆனால் இந்த இறைவாக்கினர் எரேமியா அந்த மக்களை நம்பினார். அந்த மக்கள் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பார்கள் என்று சொல்லி அவர்களை முழுமையாக நம்பியவர் இறைவாக்கினர் எரேமியா. ஆனால் இந்த இஸ்ராயேல் மக்களோ நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள். இவர்கள் கடவுளுக்கு மட்டும் நம்பிக்கை துரோகம் செய்யவில்லை, கடவுளால் அனுப்பப்பட்ட இறைவாக்கினர்கள், நீதி தலைவர்கள் எல்லாருக்குமே இவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள். அதனால் தான் அன்புக்குரியவர்களே, இறைவாக்கினர் எரேமியாவுடைய முதல் வாசகத்தில் இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவரே என்னை கவனியும், என்னுடைய எதிரிகள் சொல்லுவதை கேளும், நன்மைக்கு கைமாறு தீமையா, என்னுடைய உயிரை போக்க குளிப்பறித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதர்கள். அவர்கள் மேல் உமக்கு இருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்லுவதற்கு நான் முன் வந்து நின்றதை நினைவு கூர்ந்தருளும் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த இறைவாக்கினர் எரேமியா தொடக்கத்தில் இஸ்ராயேல் மக்களுக்காக எரேமியா ஆண்டவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கிறார். அந்த மக்கள் செய்வதையெல்லாம் குறித்து ஆண்டவரிடத்தில் சான்று பகருகிறார். ஆண்டவர் அதிகமான கோபத்தை கொண்டிருந்தாலும் இறைவாக்கினர்கள் சொல்லுவதை ஆண்டவர் பல நேரங்களிலே கேட்டு தன்னுடைய கோபத்தை கணித்து கொண்டார் என்று சொல்லி விவிலியம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த மக்கள் எரேமியாவுக்கே துரோகம் செய்து விட்டார்கள். அதனால தான் கூட இருந்து குளிப்பறிப்பார்கள் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு பல பேர் நமக்கும் நம்பிக்கை துரோகிகள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? பல நேரங்களில் எந்த ஒரு சான்ஸ் கிடைச்சு யாரை குழில தள்ளி விடலாம் என்று சொல்லி பல நேரங்களில் குளிப்பறிக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் இருப்பார்கள். குடும்பத்திலே குளிப்பறிக்கக்கூடிய உறவினர்கள் இருப்பார்கள். ஏதோ உயர்ந்து போய்விட்டார்கள் என்று சொல்லி பல நேரங்களிலே அடுத்தவர்களை மட்டம் தட்டி பார்க்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அதே போலதான் அன்புக்குரியவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், இந்த இஸ்ராயேல் மக்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்களை ஒரு ஏளனமாக தான் பார்த்தார்கள், ஒரு சாதாரண ஒரு கண்ணோட்டத்திலே தான் பார்த்தார்கள். அவர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை மறந்து போய்விட்டார்கள். அதனால தான் இன்னைக்கு எரேமியா போய் மீண்டும் ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறார், பாருங்க ஆண்டவரே, நல்லது செய்ய வந்த எனக்கு இவர்கள் குளிப்பறித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய அந்த வருத்தத்தை ஆண்டவரிடத்திலே தெரிவிக்கின்றார். அதே போல அன்புக்குரியவர்களே, அந்த எரேமியா புத்தகத்திலே நாம் மீண்டும் அந்த தொடக்கத்திலே பார்க்கிற போது எரேமியா நேரடியாகவே பார்க்கிறார். அதாவது இந்த யூதாவினுடைய அடிமைத்தனத்தில் இருந்த, அந்த பாபிலோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்த அந்த இஸ்ராயேல் மக்கள் படுகிற அந்த துன்பங்களை நேரடியாகவே பார்க்கிறார்.
எருசலேம் திருக்கோயில் அழிவுறுவதை பார்க்கிறார். அதற்கடுத்ததாக இன்னும் இந்த மக்கள் செய்யக்கூடிய வேண்டாத காரியங்களை எல்லாம் பார்த்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இறைவாக்கினராக இருந்தார் எரேமியா. ஆனாலும் இந்த மக்கள் எந்த ஒரு சொல் பேச்சையும் கேட்கவில்லை. அதனால தான் சொல்லுவார்கள், ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லைனா சுய புத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். பல நேரங்களிலே இது இரண்டுமே இல்லாத மனிதர்களாக இந்த இஸ்ராயேல் மக்கள் மாறி போய்விட்டார்கள். அதனால தான் இறைவாக்கினர் எரேமியாவை சொல்லுவாங்க, அவர்களோ என்னை பல நேரங்களிலே எப்படி சாவடிப்பது என்று சொல்லி திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர், உம்முடைய சினத்தை நீர் அவர்கள் மீது திருப்புவீராக என்று சொல்லி அவரே மாறியார். இறைவாக்கினர் எரேமியாவே மாறியார். அவர்களுக்காக பரிந்து பேசிய, அவர்களுக்காக ஜெபித்த இறைவாக்கினர் எரேமியா மீண்டும் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே, இவர்களுக்கு நன்மை செய்த எனக்கு இவர்கள் கொடுக்கிற கைமாறை பாரும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே தியானித்த இந்த ஒரு கதை, இந்த நிகழ்வை நம்முடைய வாழ்க்கையிலே சற்று திருப்பி பார்ப்போம். நாமும் பல நேரங்களிலே நம்பி வந்தவர்களுக்கு நாம் பல நேரங்களில் நம்பிக்கை துரோகம் செய்து விடுவோம். நம்மால் நினைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மால் தான் நடக்க வேண்டும் என்கிற ஒரு சுயநலத்திலே இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்பேற்பட்ட நிலையிலே இருக்கக்கூடாது. அதனால் தான் இயேசு இன்னைக்கு நற்செய்தியிலே அருமையாக சொல்லுகிறார், உங்களிலே முதன்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் தன்னையே தாழ்த்தி தொண்டராக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். இயேசுவினுடைய பின்னால் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் இழந்து வர வேண்டும். அதனால் தான் இன்னைக்கு நற்செய்தியில கூட நாம் அருமையாக வாசிக்க கேட்டோம், இயேசுடைய 2 சீடர்கள் வலப்புறமும் இடப்புறமும் அமருவதற்காக செபதேயுவினுடைய மனைவி ஆண்டவரிடத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். ஆண்டவரே, நீர் ஆட்சி உரிமை பெறுகிற போது வலப்புறம் ஒருவனுக்கும் இடப்புறம் ஒருவனுக்கும் இடம் கொடும் என்று சொல்லுகிறார். அதற்கு இயேசு சொல்லுகிறார், என்னுடைய துன்ப கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமருவது இது என்னுடைய செயல் அல்ல. தந்தை இதை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவருக்கு மட்டும் தான் உரியதாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இங்கு செபதேயுவின் மனைவி நினைத்து விட்டார், இயேசு ஒரு உயர்ந்த மனிதர், இயேசு சொகுசான எல்லா வாழ்க்கை நமக்கு தரக்கூடியவர் என்று சொல்லி. அப்படி கிடையாது. இயேசுவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் மன நிறைவு இருக்கும், ஆறுதல் இருக்கும், அமைதி இருக்கும். ஆனால் அதற்கு முன்பதாக நாம் அனைவரும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம், கண்ணீரை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வீட்டில் பல நேரங்களில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் நாம் பல நேரங்களிலே கடவுளிடத்தில் நெருங்கி வருவதற்கான ஒரு வழி. துன்பமே இல்லை என்று சொன்னால் மனிதர்களாகிய நாம் கடவுளை தேடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அன்புக்குரியவர்களே, துன்பம் இருப்பதனால தான், பிரச்சனைகள் இருப்பதனால தான், நோய்கள் இருப்பதனால தான் அவ்வப்போது நாம் கடவுளை தேடி வருகிறோம். இல்லை என்று சொன்னால் நாம் உலகப்போக்கினான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு உலகத்திலே மூழ்கி போய் விடுவோம், கடவுளை நாமும் மறந்து விடுவோம். இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் கடவுளை நம்மை சந்திக்க வைக்கின்றன, கடவுளை தேட வைக்கின்றன. அதனால தான் இன்னைக்கு அந்த செபதேயுனுடைய மனைவி தெரியாமலே ஆண்டவரிடத்தில் கேட்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பேற்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது உன்னை முதன்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ முதலிலே தொண்டனாக இரு, நீ மற்றவனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இரு, மற்றவனுடைய துக்கத்தில் பங்கெடுக்கக்கூடியவனாக இரு, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நபராக இருக்கிறதுக்கு முயற்சி செய். அதே போல கிறிஸ்தவ விழும்பியங்களான அன்பு, அமைதி, இரக்கம், பகிர்வு, புண்ணிய செயல்கள் எல்லாவற்றையும் கடைபிடித்து நீ இருக்கிற போதுதான் கடவுளுடைய அரியணையிலே நீ வீற்றிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் மறைமுகமாகவே சொல்லுகிறார். ஆகவே இந்த அருமையான நாளிலே மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்காகவும் பலருடைய மீட்புக்கு தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த அந்த உன்னதரை போல நாமும் மாற வேண்டும். இயேசுடைய சிலுவையை நாம் எப்பொழுதும் வருடம் வருடம் இந்த தவக்காலத்தில் தூசிகளை தட்டிவிட்டு சும்மா பெருமைக்காக நான் கிறிஸ்தவன், 40 நாட்கள் நான் உண்ணா நோன்பு இருக்கிறேன், 40 நாட்கள் ஜபத்தையும் தவத்தையும் நான் புண்ணிய செயல்களில் இருக்கிறேன் என்பதை கொண்டு விட்டு நாம் கடவுளிடத்தில் நாம் வர முடியாது.
வாழ்க்கை முழுவதும் மனமாற்றத்தோடு பயணம் செய்கிறவருக்குத்தான் இயேசுடைய இதயத்திலே இடம் பிடிக்க முடியும். ஆகவே தொடர்ந்து இந்த அருமையான நாளிலே, இந்த தவ நாட்களிலே நாம் போராட முயற்சி செய்வோம். ஆண்டவரே, நான் பல நேரங்களிலே எத்தனை பேருக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறேன், நான் பல பேர்த்த நான் குழியில தள்ளி விட்டுருக்கிறேன், பல பேர்த்துடைய வாழ்க்கையை நான் குழி பறிச்சு இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த சந்தோஷங்கள் எல்லாம் டெம்பரவரி ஜாய் என்று சொல்லுவார்கள். இது தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சி தான், இதில் நிறைவு காணவே முடியாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, அடுத்தவர்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்கிற போதுதான் நாமும் உன்னதர்களாக இயேசுடைய இதயத்தில் இடம் பிடிக்கக்கூடிய மனிதர்களாக மாற முடியும். அப்பேற்பட்ட வரத்திற்காக இன்னும் ஆண்டவரே நம்பிக்கையை ஆழப்படுத்துங்க. நாங்களும் இஸ்ராயேல் மக்களைப் போல எங்களை நம்பி வந்தவங்களை கைவிட்ட விடாதபடிக்கு தொடர்ந்து உம்மை அரவணைப்பதற்கு எங்களுக்கு ஞானத்தை, வல்லமையை, சக்தியை, ஆற்றலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதற்காக ஜெபிப்போம். நம்பி வந்தோரை ஆண்டவர் கைவிடுவதும் இல்லை, அவர் புறக்கணிப்பதும் இல்லை. ஆண்டவருடைய இறை வார்த்தை உங்களுக்கு வாழ்வு தரும். அப்பேற்பட்ட வார்த்தைகளை வாழ்ந்து காட்ட தொடர்ந்து முயற்சி எடுக்க தொடருகிற கல்வாரி நினைவு திருப்பலியிலே ஆண்டவருடைய அருளை கேட்போம். இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. நல்லாயின் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.